வணக்கம். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து 26 சேத்தூர் பருத்திக்குடி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். இதோட நான் 7வது முறையாக வந்திருக்கிறேன். என்னால் இந்த இடத்த விட்டு போகவும் முடியல. இதை விட்டு எங்கேயும் போயிட்டு என்னால் இருக்க முடியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முதல் முறையாக அம்மான்னு சொன்னேன். 2வது அப்பா என்று கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு நினைவு தெரிந்து நான் முதலாக உச்சரித்த ஒரு வார்த்தை என்றால் அது கேப்டன் தான். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். விஜயகாந்த் எப்படி இருந்தார், எப்படி மறைந்தார் எல்லாம் தாண்டி நான் எதனால் விஜயகாந்தை நேசிக்கிறேன் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லணுங்கிறது ரொம்ப ஆசைப்படுறேன். நாங்கள்லாம் சின்ன வயசுலையா இருக்கும்போது, அதாவது எனக்கு வயது 6, அப்போது எங்கள் ஊரில் சுனாமி ஏற்பட்டது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கூட எங்களை கண்டுக்கல. சோறுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஊர் நாட்டாம பஞ்சாயத்து கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு இந்த சாம்பார் சாதம், தக்காளி சாதம்னு போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா சாப்பாடு போடுறாங்களாம்ப்பா, வாப்பா, இந்த சாப்பாடு யாருப்பா போடுறாங்கன்னு விஜயகாந்த் போடுறாங்க. அப்பவும் அந்த இடத்துல, அந்த சோறு இருக்கிற இடத்துல கூட விஜயகாந்த் இருந்தார். அப்போ எங்கே பார்த்தாலும் அந்த விஜயகாந்துங்கிற பேர் மக்கள் மனசில் ரொம்ப எங்களால் ரொம்ப தாக்கிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல்னு எங்களை டூருக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ எங்கள் பள்ளிக்கூடம் ரொம்ப பின்தங்கிய ஒரு பள்ளிக்கூடம் தான். அப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் சுற்றுலாத்தலம் அழைச்சிட்டு போகும்போது நாங்கள் ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கணும், 100 பேர் கொண்ட ஒரு மாணவர்களை வைத்து அந்த கல்வி இயக்கம் விடுதியில் தங்க வைத்து சுற்றுலா தலங்களை கவனிக்க வேண்டும் என்றால் அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி இருக்கும்போதும் அந்த சுற்றுலா பயணிகள் சந்தோஷமா பயணித்து போக வேண்டும் என்பதற்காக கொடைக்கானலில் விஜயகாந்த் இலவசமாக ஒரு அன்னதானம் இட்டிருந்தார். எங்கு போனாலும் மாணவர்கள் எங்கு போனாலும் அவர்களை பின்னாடி நோக்கி, நாங்கள் முன்னாடி போனாலும் பின்னாடி எங்களை நோக்கி அந்த உணவு வந்து கொண்டே இருந்தது. அந்த இடத்திலும் விஜயகாந்த் இருந்தார். ரீசெண்டாக தாயகம் அந்த படம், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் தாயகம், அந்த படம் முடிந்தவுடன் பள்ளி மாணவர்கள் 12 கிலோமீட்டர் நடந்தே வருகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு படம் ஷூட்டிங் முடிந்த மறாவது நாள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் விஜயகாந்த் 3 சாவைகளை கொடுத்தார். தலைமை ஆசிரியர் என்னவென்று கேட்டபோது, பள்ளி மாணவிகள் நடந்து வருகிறார்கள், அதனால் பள்ளி மாணவர்கள் நடந்து வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த காசில் 3 பள்ளி வாகனங்களை வாங்கி கொடுத்து வந்தார். அந்த இடத்திலும் விஜயகாந்த் இருந்தார். இப்படி விஜயகாந்த் செய்த தர்மங்கள் எவ்வளோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு செய்பவர்கள் தலைவர்கள் என்றால், தான் உழைத்த காசில் மக்களுக்கு செய்த கேப்டன் யார் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். தாயகம் படம் ஷூட்டிங் கொடைக்கானல், ஊட்டி கொடைக்கானல். இப்படி விஜயகாந்த் எவ்வளோ செய்திருக்கிறார். எங்க ஊர்ல ரொம்ப கால் முடியாத எங்க சித்தப்பா, அவர் கால் முடியாத, அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருந்த போது கூட மக்களுக்காக மக்கள் பணி, புதிதாக ஒரு மக்களுக்காக ஒரு மக்கள் பணி என்ற திட்டத்தை ஆரம்பித்து நடக்க முடியாதவர்களுக்கு 3 சக்கர வாகனம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கிறது. அத்தனை மருத்துவமனைகளும் அரசு முன்வராதற்கு முன்னாடியே ஒரு அரசு மருத்துவமனைகளிலும் வெட்டு வசதியும் 3 சக்கர வாகனமும் இருப்பது என்றால் அது விஜயகாந்த் தான். நீங்கள் பாருங்கள், வரலாறை புரட்டி போட்டு பாருங்கள். ஒரு மருத்துவமனையில் 3 சக்கர வாகனம் நிற்பது என்றால் அது விஜயகாந்த் செய்து வைத்த திட்டம்தான். படுக்கைகள் இல்லை என்பதை சபரி படத்தின் மூலமாகவும் தெரியப்படுத்தி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளுக்கும் இலவச பெட்டு தன்னால் முடிந்த உதவிகள் செய்திருக்கிறார். அருகில் எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் விஜயகாந்த் 10 பெட்டு வாங்கி போட்டிருக்கிறார். அந்த பெட்ல நானும் உடம்பு முடியாதப்போ கூட
அந்த பெட்டில் படுத்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி அனைத்து அரசு பொது சுகாதார நிலையங்களிலும் விஜயகாந்த் வழங்கிய பெட்டும் 3 சக்கர வாகனங்களும் இன்றைக்கும் இருக்கின்றது. அப்படி மக்கள் என்று வாழ்ந்து மக்களுக்காகவே தான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதருக்காக தான் நாங்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். நான் இதுவரையிலும் கற்கனோ காமராசரோ அறிஞர் அண்ணாவையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ நாங்கள் பார்த்தது அல்ல என்னுடைய வயதிற்கு. ஆனால் அனைத்து தலைவர்களையும் நான் பார்த்தது கேப்டன் உருவத்தின் மட்டும்தான். ரிஷிவந்தியம் தொகுதி அப்போ அந்த ரிஷிவந்திய தொகுதி அவர் தன்னுடைய சொந்த காசுல போட்டு மேம்பாலம் 1 கிலோமீட்டர், இன்னைக்கு இந்த கொள்ளிடம் பெரிய பெரிய மேம்பாலங்கள் இருக்கின்ற அந்த வரலாற்று நூல்களை நீங்க புரட்டி பார்க்கும்போது ரிஷிவந்தியம் தொகுதியை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரிஷிவந்தியம் தொகுதியில தன்னுடைய சொந்த உழைப்புல அரசோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத போது அங்க உள்ள மக்களுடைய கஷ்டத்தை மனதில் கொண்டு ரிஷிவந்தியம் தொகுதியில தன்னுடைய சொந்த காசுல ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் அளவிற்கு தன்னுடைய சொந்த காசில் தார் சாலை அமைத்து கொடுத்தார். இதையெல்லாம் மக்கள் என்றும் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டாங்க. என்ன காரணம்? கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை அது தார் சாலை போறது. விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக அரசு அந்த தொகுதியை கவனிக்கல. அதே போல விருதாச்சலம் தொகுதியிலும் சரி 17 கிலோமீட்டர் தார் சாலைகளே கிடையாது. விஜயகாந்த் தான் தன்னுடைய சொந்த காசுல, இன்னைக்கும் நீங்க விருதாச்சலம் தொகுதியில போயிட்டு மக்களை கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய கால்வாயும் சரி சிறு சிறு கட்டிடங்களும் சரி அங்க சாப்பிடுற உணவும் சரி விஜயகாந்த் ஏற்படுத்திய கூடியதுதான். அப்படி அவர் காசு பணத்தெல்லாம் பார்க்கல. மக்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்த சரியா சீர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு விருதாச்சலம் ரிஷிவந்தியம் தொகுதி. அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் இது அவருடைய கொள்கை அவர் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. நீங்க எந்த பகுதியில எடுத்துக்கிட்டாலும் ஒரு புயலோ ஒரு பூகம்பம் ஒரு சுனாமி எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல முதல் நன்கொடையாக விஜயகாந்த் நன்கொடை தான். அதற்கப்புறம் தான் இந்த அரசு நன்கொடை வழங்கும், மத்திய அரசும் நன்கொடை வழங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் விஜயகாந்த் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார். அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். விஜயகாந்த் என்ற ஒரு மனிதர் இறந்ததனால் இன்று தமிழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மன தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறோம். விஜயகாந்த் என்பவர் மனிதர் அல்ல, அவர் ஒரு மாமனிதர். அதை ஒரு வரியில் சுருக்கிவிட முடியாது. மனிதர் என்ற ஒற்றை சொல்லில் அவரை சுருக்கிவிட முடியாது. அவர் இரண்டு மாதங்கள் ஆகியும் இன்றளவும் மக்கள் அவரை தேடி வருகிறார் என்றால் அவர் செய்த தர்மம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர் தான் விஜயகாந்த். இவ்வளவு பண்ணிருக்காரு, இதெல்லாம் வெளியே தெரியுமா? தெரியல. அவர் பண்ண முக்காவாசி நல்ல விஷயங்கள் மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. ஆனா அது வெளியில கிடையாது, மீடியா ரெப்ளிக் பண்ண முடியாது. வடது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று வேணா அந்த நேரத்துல யோசிச்சோம்னா நம்ம செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையும் நமக்குள்ள ஏற்படும். அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களா, இல்ல செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இருக்கிற ஒரு எண்ணமும் அந்த மக்கள் மனசுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது நீங்க அரசியலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி சினிமாவிலும் சரி தன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அந்த இடத்துல சரியாக செய்வார். பின்னாடி என்ன பிரச்சனை நடக்குது, முன்னாடி என்ன பிரச்சனை, அதை பத்தி யோசிக்கவே மாட்டார். இன்னைக்கு சொல்லுதில்ல, இன்னைக்கு வரலாறு சொல்லுதில்ல, இதுக்கு முன்னாடி நாங்க இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது, இப்ப நாங்க ஏன் வர முடியல, இதற்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தார், எப்படியும் எங்களுக்கு நல்லது செய்வார். இன்னைக்கு அவர் இல்ல, நாளைக்கு இன்னொரு விஜயகாந்த் வரமாட்டாரா இருக்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு மனசுல ரொம்ப ஒரு ஆவலை எங்க மனசுல ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா வருவாங்க. ஏனென்றால்
இந்த நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் ஈழத்தையும் ஈழத் தலைவர்களையும் பற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் அவர் வாழ்ந்து காட்டிட்டு போகல. சினிமாவில் இப்படிதான் சினிமான்னு எடுத்து காட்டிட்டு போல, நிஜத்துல வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. அதனாலதான் தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் என்ற ஒரு பேரை சுட்டி தமிழ் மண்ணையும் தமிழனையும் தலைநிமிர செய்து விட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கலியுகத்தின் கடைசி வள்ளல் விஜயகாந்த். இதற்கப்புறம் இந்த வள்ளலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கடையேழு வள்ளல், 8வது வள்ளல் எம்ஜிஆர், 9வது வள்ளல் விஜயகாந்த். இதற்கப்புறம் ஒரு வள்ளல். அரசியல் கட்சியில தலைவர்கள் நம்ம பார்க்கலாம், ஆனா வள்ளலை இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, மறைந்து விட்டார். இதற்கப்புறம் அவர் ஈன்றெடுத்த விஜய பிரபாகரன் விஜயகாந்த் போலவே வாழ்வார் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கண்டிப்பாக. எனக்கு இந்த மண்டபம் இடிக்கும் போது எனக்கு வயது 8 வயது. எங்க சித்தப்பா என்னை சோல்டர்ல தூக்கிக்கிட்டு சென்னை அழைத்து வந்திருக்கிறார். அப்போது இந்த மண்டபம் ஒரு மனிதனுக்கு காது இருக்கிற மாதிரி தான் இந்த மண்டபம் இன்றைக்கு இருக்கிறது. மொத்த உருவத்தை நீங்கள் பார்த்தால் இந்த ஃப்ரிட்ஜியோட பெரிய ஒரு மண்டபம். விஜயகாந்த் இந்த மண்டபத்தை கட்டி முதல் முறையாக 700 பேருக்கு இலவச திருமண மண்டபம் செய்து வைத்தார். இது ஒரு முக்கிய வரலாறு. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள். அவர்கள் எல்லோரும் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். 10 ரூபா போக 10 ரூபாவில 5 ரூபா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா 10 ரூபாயில 9 ரூபா மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு தலைவன் யார் என்றால் அது விஜயகாந்த் மட்டும்தான். தான் உழைத்த காசிலிருந்து இலவச திருமண மண்டபம், இலவச மருத்துவமனை, இலவச மடிக்கணினி மையம் போன்ற அனைத்தையும், ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய அனைத்தையும் விஜயகாந்த் தனி மனிதனாக இருந்து செய்திருக்கிறார் என்பது வரலாறு. அதை அனைத்து இது நீங்க நகரங்களில் கேட்டா தெரியாது. குறுகிய கிராமங்கள் உள்ள போயிட்டு பின்தங்கிய மக்களிடம் கேட்டால் விஜயகாந்த் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும். நான் மிகப்பெரிய ஒரு குறுகிய கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். விஜயகாந்த் என்பதை பற்றி நான் இப்படி தெரிந்திருக்கிறேன் என்றால் அதுதான் விஜயகாந்த் வாழ்ந்த வரலாறு. இந்த மண்டபம் விஜயகாந்த் இன்றைக்கு மறைந்ததுக்கு ஒரு காரணமும் இந்த ஒரு மண்டபம் தான். மண்டபத்தை இடித்தார்கள். அதிலிருந்து ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டது. கலைஞர் அவர்களுக்கு பொன்விழா எடுத்தார். அதையே அந்த ஆட்சியே தன் மண்டபத்தை இடிப்பதற்கு இடித்ததன் காரணமாக தாங்க முடியாமல் அரசியலுக்கு வந்தார். அதிலும் துரோகம் செய்தார்கள். எல்லா விதத்திலும் விஜயகாந்துக்கு துரோகம் அதிக பேர் செஞ்சிருக்கிறாங்க. அவரால் வாழ்ந்தவர்கள் அதிகம், அவரால் வீழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. நீங்க விரல் விட்டு கூட சொல்ல முடியாது இந்த நாட்டுல. அதான் என்னென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு. அவர் செய்த புண்ணியத்திற்கு இன்றைய வரலையும் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாருங்க. விஜயகாந்த் நமக்கு துரோகம் செஞ்சாங்களா அதை பத்தி அவர் கவலையப்பட மாட்டாரு. நான் இருக்கட்டும், அதெல்லாம் போட, நம்மளால முடிஞ்சது 4 பேர் நல்லா இருந்தா சரி அப்படின்னு வாழ்ந்துட்டு போன மனுஷன். அதனாலதான் இன்னைக்கு இன்னை வரையும் அவர் இறந்து 2 மாசம் ஆகுதுங்க. எத்தனை தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. காமராஜர் இறந்திருக்கிறாங்க, அண்ணா இறந்திருக்கிறாங்க, கலைஞர் இறந்திருக்கிறாங்க, ஜெயலலிதா இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதோட முடிஞ்சு விட்டு சாவு ஒரு நாள், பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். ஆனால் பிறப்பு ஒரு வரலாறு, விஜயகாந்த் இறப்பும் ஒரு வரலாறு. இறந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் விஜயகாந்த். இது இன்னையோட முடியாது, அது நீண்டு கொண்டே இருக்கும். திரைப்படத்திற்கு உள்ள போகும்போது 2.5 மணி நேரம் எப்படியாவது ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் நினைக்கிற அந்த மனசுக்கு மத்தியில விஜயகாந்த் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் தன் மனதிற்குள் விதைக்கப்பட்டிருக்கிறான். அவர் சினிமாவில் நடிச்சிட்டு போல வாழ்ந்து காட்டு போயிருக்கிறார். ஒரு காவல்துறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்க வேண்டும், இப்படி அனைத்து துறைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சினிமாவில் அவர் நடிச்சிட்டு போல வாழ்ந்தே காமிச்சிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு வந்து காவல்துறைகள், நான் இன்னைக்கு வந்து காவல்துறையா ஆகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஆசைக்கு வந்து யாரு எடுத்துக்காட்டா இருக்கிறாருன்னா விஜயகாந்த் அண்ணன் தான். அவரை பார்த்ததும் விஜயகாந்தா ஆகணும். அப்படியே ஒரு ஒரு மனிதனையும் இன்னைக்கு வந்து அந்த குழந்தை கூட, ஊனமுற்ற குழந்தைகள் கூட எழுந்து உதைக்குதுன்னா விஜயகாந்த் பேரை சொன்னா அந்த ஊனமுற்ற குழந்தைகள் கூட எழுந்து உதைக்கும். அவருடைய அந்த தைரியம், இடம் பொருள் ஏவல் எதையுமே பார்க்க மாட்டாருங்க. தான் மனசுல என்ன நல்லதுன்னு படுதோ அந்த இடத்துல புகழ்ந்து பேசுவாரு. நீ எப்படியாப்பட்ட சாம்பனா இருந்தாலும் சரி, நீ எப்படியாப்பட்ட எம்எல்ஏ மந்திரியா இருந்தாலும் சரி, நீ செஞ்சது தப்பா இருந்தா அதே இடத்துல உன்னை கேள்வி கேட்பார். அவரு தான் விஜயகாந்த். சும்மா அவர் வந்து திரைப்படத்துல தான் நடிச்சு தவிர வாழ்க்கையில நடிக்கவே இல்லை. வாழ்க்கையில அவர் நடிச்சிருந்தாருன்னா அவர் எட்டாத உயரத்துக்கே போயிருப்பாரு. மோடி லேடி எந்த பெரிய கேடியை தாண்டி இந்த நாட்டுல பெரிய பெரிய ஒரு சாம்பவெல்லாம் தாண்டி இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரா இருந்திருப்பாரு. அது வேண்டாம், நடிப்பே வேண்டாம். நடிப்பு என்பது எந்த ஒரு சூழலிலும் நமக்கு கொடுக்காது. ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வது பெரிதல்ல. ஒரு மனிதன் மாமனிதனாக வாழ்ந்து மறைவதுதான் இம்மண்ணிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த எங்கள் அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணனை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிடமும் வாழ முடியல. என்னால் வாய்ப்பே இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. அவர் இறந்ததும் நான் இறந்த மாதிரி தான். இருந்தாலும் அண்ணன் விட்டுட்டு போன ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு சாப்பாடு, என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கே தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.